அ அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 15வது பாடல். தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடித் தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாத முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளியே. ரொம்பவும் ஒரு நல்ல அழகான பாடல் இது. தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடித்தவங்கள் செய்வார். பல கோடித்தவங்கள் செய்தால்தான் இவளுடைய தன்மை அளிக்கும் திரு பாதமலரை அடைய முடியும். இவ்வாறு அடைந்தவர் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். இந்த மாதிரி பெரிய வீடு மனை மக்கள் மண் உலக வாழ்க்கையா விரும்புவர். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும், விண்ணளிக்கும் செல்வம், விண்ணில் நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதாவது ஒரு நட்சத்திரமாகலாம், இந்திரலோக பதவி கிடைக்கலாம், தேவராகலாம். அது எல்லாமே கூட அழியிற மரபு உண்டு. அழியாத முக்தி வீடுமன்றோ, இந்த முக்தியில் உலகத்திலேயே உயிர் வாழ்ந்து கொண்டே ஜீவன் முக்தர்களாக இருப்பது, விண்ணில் ஒரு விண்மீனாக இருப்பது, தேவர்களாக இருப்பது, தேவர் கூட்ட தலைவனாக இருப்பது. ஆனால் முக்தி இல்லாமல் மீண்டும் மீண்டும் இருப்பது. ஆனால் இவருக்கு வேண்டியது அழியாத முக்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொல் பரிமளை, அவருடைய சொல் எப்படி இருக்காம்? பண் இசை போல் இனிமையாக இருக்கிறது. பரிமளம், நல்ல சுகந்தமான வாசனை உடையவள், நாற்றமுடையவள் என்று பொருள். யாமளை, யாமளை என்பது ஷியாமளை. இங்கு யாமளையானது. ஷியாமளை என்பது பச்சமும் நீலமும் கலந்த ஒரு நிறம் ஷியாமளை. பைங்கிளியே, அதாவது பாடும் பறவைகளுக்கு எல்லாம் அருள் சுரந்தவளே. அவளுடைய அந்த குரலின் இனிமையில் ஒரு ஒரு துளி இந்த பாடும் பறவைகள் பெற்றுள்ளன என்று பாடுகிறார். தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடித்தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாத முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமளை யாமளை பைங்கிளியே. அதாவது அவளுடைய அந்த நிறத்திலிருந்து, அந்த அவளுடைய குரலிலிருந்து, அவளுடைய அந்த வாசனையிலிருந்து அனைத்தையும் ஒரு சேர வர்ணிக்கும் பாடலாக இது உள்ளது. ஆண்டவன் அருள்.